ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மாதம் மளிகை ஜாமான் வாங்குகிற லிஸ்ட்டில் எதை வேணாலும் மறப்போம். ஆனால் இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீனிங்க்கு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி வச்சுருவோம். அந்த மாதிரி நம்ம மாதம் வாங்குகிற இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட் பாட்டில்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னா அதை நம்ம வந்து தூக்கி தாங்க போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதையே வந்து நமக்கு மறுபடியும் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி லைசால் பாட்டில் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பாட்டிலோட கீழ் பக்கமாக இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணுங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கத்தி இருந்தால் அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி பழைய கட்டிங் பிளேடு இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஷார்ப்பான கட்டிங் பிளேடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹீட் பண்ண கூட தேவையில்லைங்க. டேரெக்டாக வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். எனக்கு வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக வந்து கட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால நான் இந்த மாதிரி பழைய கட்டிங் பிளேடை நெருப்பில் காட்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கட் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்குங்க நம்ம கட் பண்ணதுனால. அது வந்து நம்ம கையை கிழிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேப்பை போட்டு நீங்கள் சுற்றி வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கலர் டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக சுற்றியும் ஒட்டி முடித்த பிறகு இதோட பேக் சைடு வந்து கொஞ்சமாக டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி அதையுமே வந்து ஒட்டி விட்டுருங்க. நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இதை இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பாக்ஸை வச்சு நிறைய ஐடியாஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் இதை ஒட்டி வச்சிட்டோம்னா இதில் வந்து நம்ம ஷாம்பு பாக்கெட்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு ஷாம்பு பாக்கெட்டாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பாத்ரூமில் ஒரு ஓரமாக வந்து இதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க. இது பாத்ரூமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, இது கிச்சனுங்க. நான் சும்மா வந்து உங்களுக்கு ஐடியாக்காக சொன்னேன். அடுத்து நான் எதுக்கு வந்து இப்போ இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குக்கரோட விசில் இருக்குது பாருங்கள், அதை நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போங்க. அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து இதே வந்து இன்னொரு ஐடியாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம காஃபி தூள் பாக்கெட் வாங்கி வச்சுருப்போம் பாருங்கள், 2 ரூபா காஃபி தூள் பாக்கெட். அதை கூட நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணி இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க கிச்சனில். அதுவுமே வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஐடியாவுக்கு அதே பாட்டிலில் மேலே உள்ள பீஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது மார்க் பண்ண பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாங்க. இப்போ இதை நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம ஒட்டி வச்சுக்கலாங்க. இந்த லைசால் பாட்டில் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மேலே ஏதாவது கலர் பேப்பரோ இல்லை பெயிண்டோ எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இதில் நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீப்பு தாங்க. சீப்பு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது பார்க்கவுமே நீட்டாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதே பாட்டிலில் நமக்கு கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாய் பகுதி தாங்க. இப்போ இதையுமே வந்து நம்ம சூப்பரான ஒரு ஐடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம புனல் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மண்ணெண்ணெய் கேனில் வந்து நம்ம மண்ணெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு புனல் இல்லாமல் ஊற்ற முடியாதுங்க. இதை வந்து நம்ம புனல் மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் மண்ணெண்ணெய் தான் வந்து ஊற்றுறேன். எவ்வளோ வந்து சூப்பராக வந்து நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு. கீழே வந்து ஒரு சொட்டு கூட விழாதுங்க. சூப்பராக நம்ம புனல் இல்லாத சமயத்தில் இதை வந்து ஒரு புனல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியாவுக்கு நம்ம அந்த ஒரு பாட்டிலில் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூடி மட்டும்தாங்க. இந்த மூடியை வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு லைசால் பாட்டிலோட இந்த வாய் பகுதி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லைசால் பாட்டிலோட வாய் பகுதியை வந்து இந்த மாதிரி நல்லா வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இந்த கீழே அட்டை வந்து நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பழைய லேஸை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க. இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, ஒரு குட்டியான க்யூட்டான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம குட்டி திங்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ப்ளவுஸுக்கு தப்போம்ல கொக்கி, அந்த கொக்கிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த குட்டி பீட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பீட்ஸை கூட நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய இந்த மாதிரி முடியெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு முடியாக வந்து ரெடி பண்ணி ஒவ்வொரு முடியிலும் ஒவ்வொரு மாதிரி பீட்ஸ் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது முக்கியமாக வந்து நம்ம தொலைஞ்சு போகிற பொருட்கள் வந்து குட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி குட்டியான திங்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டெட்டால் பாட்டில் தாங்க. இது கொஞ்சம் பெரிய அளவுள்ள டெட்டால் பாட்டிலுங்க. இப்போ இந்த மாதிரி பாட்டில் வந்து காலியான பாட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஐடியாவுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலோட மூடி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஊசியாக வந்து நெருப்பில் ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹோலாக வந்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அதாவது இந்த மூடி ஃபுல்லாகவுமே வந்து மேல் பகுதி ஃபுல்லாகவுமே சின்ன சின்ன ஹோலாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ போட்டு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம அந்த டெட்டால் பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிடலாங்க. இப்போ இந்த மூடியை போட்டு மூடிடுங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி செடியெலாம் வந்து வச்சுருப்போங்க. அந்த செடிக்கு வந்து தண்ணி அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்து ஊற்ற முடியாது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாய்ச்சி விட்டு லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணுங்க. அந்த கீழே உள்ள பாட்டிலை வந்து லைட்டாக வந்து இப்போ கையால் ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி சூப்பராக, அதாவது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நமக்கு தண்ணி வந்து அதிலேருந்து விழுங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் கைப்பிடி இருக்கிறதுனால நம்ம பிடிச்சு ஊற்றுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அதே லைசால் பாட்டிலை வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதையுமே எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த லைசால் பாட்டில் உள்ளே வந்து நம்ம வெயிட்டுக்காக நம்ம ஏதாவது வச்சுக்கணுங்க. நான் இன்றைக்கி வந்து சால்ட் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் மணல் கூட போட்டுக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த மூடி ஃபுல்லாக வந்து சால்ட்டை ஃபில் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி அதையுமே குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறாங்க. இப்போ அடுத்ததாக இந்த மூடிக்கு கீழே வந்து கொஞ்சம் டிசைனுக்காக நான் இந்த மாதிரி லேஸை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இது முற்றிலும் வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஒட்டி முடித்த பிறகு மேலே வந்து நம்ம அந்த சாம்பிராணி போடுறதுக்கெலாம் ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக ஒரு குட்டியான தட்டு ஒன்று கொடுப்பாங்களே, அந்த தட்டை வந்து அதையுமே குளுகன் வச்சு ஒட்டி இதோட கார்ட்போர்டில் வந்து ஒட்டிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சாம்பிராணிலாம் கொளுத்தி வச்சுக்கலாங்க. சாம்பிராணி போடுறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வந்து உள்ளே நல்லா வெயிட் இருக்கிறதுனால நமக்கு வந்து சாயாது, கரெக்டாக வந்து அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்த ஐடியாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹேர்பிக் பாட்டிலுங்க. இந்த பாட்டிலில் நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதோட மேல் பக்கத்தில் சென்டராக வந்து ஒரு ஹோல் போட்டுக்கணுங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு சென்டராக வந்து ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஹோல் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. அந்த ஹேர்பிக் பாட்டில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது கலர் பேப்பர் இருந்தால் அதை கூட ஒட்டிக்கலாம், இல்லைனா பெயிண்ட் கூட பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதோட சென்டரில் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்குங்க. அதனால் இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஹூக்கில் வந்து இதை நம்ம மாட்டி வச்சிடலாங்க. இதை நீங்கள் சுவிட்ச் போர்ட் பக்கத்தில் ஒரு ஹூக்கில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபோன் சார்ஜ் போடுறப்போ ஃபோனை வைக்கிறதுக்கு நம்ம இடம் தேடிக்கிட்டே இருப்போம். செல்ஃப் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபோனை இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு ஒயர் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, தலைகீழாக. இப்படி வச்சுட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதில் நம்ம பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி வைக்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இது எல்லாமே வந்து ஒரே பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க. பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கும். அப்படியும் இல்லைனா இதில் நம்ம வந்து இபி பில் அட்டை இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். அதே போல் பேனா, பென்சில் இந்த மாதிரி கூட நம்ம இதில் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம முக்கியமான விசிட்டிங் கார்டெலாம் வந்து டக்குன்னு எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டுருப்போம். அந்த மாதிரி விசிட்டிங் கார்டு கூட நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நமக்கு தொலைஞ்சு போகாமல் இருக்கும். அடுத்து இதில் நம்ம தேங்காய் எண்ணெய், சீப்பு இதெல்லாம் போட்டு கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்ணலாங்க. இந்த ஐடியா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் வந்து எனக்கும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இந்த ஐடியாவுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டி லைசால் பாட்டிலுங்க. இதோட வாய்ப்பகுதியை வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதோட பேலன்ஸ் பாட்டில் தான் இது. இப்போ இதை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம். இப்போ இந்த பீஸை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய லேஸ் இருந்தால் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி அதை எதாவது டிசைன் கொடுக்குறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி லேஸை வச்சு குளூகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிட்டேன்.
அடுத்ததாக நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டனுங்க. இதை நான் எதுலேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பழைய கொடை இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த மாட்டுறது இருக்கும் பாருங்கள் சுற்றி விட்டு, அதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி 2 பீஸையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த துணியை வந்து ஒட்டி கட் பண்ணிடக்கூடாதுங்க. கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி பார்த்து 2 பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதையுமே வந்து நம்ம இதில் வச்சு ஒட்ட போகிறோங்க. நம்ம கொஞ்சம் துணியோடு கட் பண்ணால் தான் நம்ம வந்து இதில் ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நான் ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ண போகிறேங்க. அதனால தான் நான் கொஞ்சம் துணியோடு வந்து கட் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா குளுகன் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இந்த பக்கத்தில் ஒட்டிட்டு இதோட கரெக்டாக வந்து மேலே எந்த பக்கம் வருது சென்டராக பார்த்து அதையுமே வந்து மேலே வச்சு ஒட்டி விட்டுருங்க. இன்னொரு பீஸையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி மடக்கி விட்டு பாருங்கள், அது வந்து எந்த பக்கம் வந்து கரெக்டாக வருது அப்படின்ட்டு. இப்போ இந்த பக்கத்துலேயுமே இதை மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுடலாம். இது ஒட்டி முடித்து இது நல்லா காஞ்சதுக்கப்புறம், இது உடனே காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப்லர் போட்டு அந்த துணி இருக்குது பாருங்கள், அந்த சைடில் வந்து ஒரு பின் வந்து அடித்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது கலண்டு வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் நான் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை அப்படியே மேலே உள்ள பகுதியை மடக்கி விட்டு நம்ம பட்டன் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நின்றுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதோட சென்டரில் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் ஒரு ஸ்டோனை வச்சு குளுகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்து ஊசியில் நூல் கோர்த்து அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன கலர் பீட்ஸ்லாம் வந்து கோர்த்துட்டு அதை வந்து ஒரு செயின் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம அந்த ஊசியை வந்து இந்த சைடில் இந்த பர்ஸோட சைடில் வந்து விட்டு இழுத்துட்டு இப்போ இதையுமே 2 பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. செயினை வந்து 2 பக்கமும் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி, ஒரு குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து 2 பக்கமும் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து 2 பக்கமும் வந்து ஊசியை வந்து நீங்கள் நூல் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பாக்ஸ் உள்ளே வந்து இறங்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான குட்டியான ஹேண்ட்பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு க்யூட்டாக அழகாக இருக்குண்டு. இப்போ இதில் வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயுமே நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனுங்க. ஹெட்ஃபோன் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம குட்டி குட்டி கிளிப்பு, ஹேர் பின்ஸு இதெல்லாம் நம்ம வந்து வச்சுருந்தோம்னா எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம பெரிய ஹேண்ட்பேக்கில் வந்து இந்த குட்டி ஹேண்ட்பேக்கை வந்து நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. இது உள்ள குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து கிளிப்பு, ஹேர் பின்னு இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் போட்டு. இது கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் அகலமாகவே இருக்குங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் அதிகமான திங்ஸ்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியூர் போகும்போது மாத்திரை டேப்லெட்லாம் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இதில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டேப்லெட்ஸ்குள்ளே நம்ம இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. எனக்கு இந்த குட்டி ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ரீயூஸ் ஐடியாஸுமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.